ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படும் ஒளிவிலகலுக்கான சமன்பாடு என்னன்றதை பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதாவது சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகும்போது அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்றதை இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுவும் 6th யூனிட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து சி. இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n2. இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை எதில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா n1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ஒற்றை கோளக பரப்பு. இது வந்து ஒற்றை கோளக பரப்பினுடைய வளைவு மையம். இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னா n2. n2 அப்படின்றது இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய ஒளிவிலகல் எண். இது எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா n1 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு ஊடகத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரி, இப்போ இந்த சீன்றது என்ன அப்படின்னா போல் ஆஃப் தி சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னுடைய போல், அதாவது இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய முனை. சரி, இந்த லைன் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ், முதன்மை அச்சு. இந்த முதன்மை அச்சுல இந்த முனை, அதாவது இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய முனைக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஓன்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன். ஒரு பொருளை வந்து நம்ம வைக்கிறோம். இந்த பொருள் வந்து ஒரு லைட் ரே வந்து போகுது, ஒரு ஒளிக்கதிர் வந்து போகுது. இந்த ஒளிக்கதிர் இந்த ஒற்றை கோளக பரப்புல இந்த பாயிண்ட்ல வந்து படுது. இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இந்த பாயிண்ட்ல வந்து அந்த லைட் ரே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா ஐன்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல அந்த லைட் ரே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, படுது. இப்போ ஐன்றது என்ன அப்படின்னா படுகோணம். இந்த படுகோணத்தை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்? எந்த பாயிண்ட்ல லைட் ரே வந்து படுதோ அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு செங்குத்து கோடு, ஒரு நார்மல் வந்து டிரா பண்ணணும். இதுதான் அந்த நார்மல். இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்டான ரேக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். செங்குத்து கோடுக்கும் இந்த படுகதிருக்கும் இடையே உள்ள கோணம் வந்து படுகோணம். ஓகே, இப்போ இந்த லைட் ரே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போகுமா அப்படின்னா போகாது. இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம், இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். அப்போ மீடியம் டு மீடியம் வந்து லைட் ரே வந்து போகும்போது கண்டிப்பா அது ரிஃப்ராக்ட் ஆகும், கண்டிப்பா ரிஃப்ராக்ட் ஆகும். இப்போ ரிஃப்ராக்ட் ஆகி, அதாவது ஒளி விலகல் அடைஞ்சு அந்த லைட் எப்படி போகுதுன்னு பாருங்க. போய் இந்த முதன்மை அச்சு, அதாவது பிரின்சிபல் ஆக்சஸ்ல ஐன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இப்போ ஐன்ற பாயிண்ட்ல தான் நமக்கு இமேஜ், அதாவது ஒரு பிம்பம் வந்து கிடைக்கும். லைட் ரேன்றதுனால இங்க ஏரோ மார்க் இருக்கு, இதுவும் லைட் ரே, அதனால இங்க ஒரு ஏரோ மார்க் வந்து இருக்கு. இப்போ இது வந்து நார்மல், இது வந்து ரிஃப்ராக்டட் ரே. இப்போ இந்த நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது விலகு. இது வந்து விலகு கதிர், இது வந்து செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோடுக்கும் இந்த விலகு கதிர்க்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னா விலகு கோணம். ஓகே, சரி, இப்போ Pல இருந்து ஒரு பாயிண்ட், Pல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து நம்ம வரைகிறோம். என்னன்ற பாயிண்ட்டுக்கு இதுதான் நார்மல். இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து வரைகிறோம். சரி, இப்போ இது வந்து ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். வளைவு ஆரம் அப்படின்னா அந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய வளைவு ஆரம் வந்து ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். எல்லா டிஸ்டன்ஸையும் நம்ம எங்கிருந்து தான் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா Pல இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். Pனா நமக்கு என்ன தெரியும்? போல் ஆஃப் தி சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய முனை. ஓகே, இந்த ஆங்கிளை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஆங்கிளை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இந்த சி இருக்கக்கூடிய ஆங்கிளை பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இமேஜ் இருக்கக்கூடிய ஆங்கிளை காமான்னு எடுத்துக்கிறோம். இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது வந்து காமா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், பொருளினுடைய தொலைவு. இது வந்து இமேஜோடைய டிஸ்டன்ஸ், அதாவது பிம்பத்தினுடைய தொலைவு. எல்லா தொலைவையும் நம்ம எங்க இருந்தா மெஷர் பண்ணுவோம்? Pல இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். சரி, இப்போ புள்ளி Pல லைட் ரே வந்து படும்போது ஸ்னெல் விதியை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது என்னன்ற பாயிண்ட்ல லைட் ரே வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது ஸ்னெல்ஸ் லா வந்து யூஸ் பண்றோம். ஸ்னெல்ஸ் லானா என்ன? n1 sin i is equal to n2 sin r. இப்போ n1 அப்படின்றது தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மீடியத்தோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். n2 அப்படின்னா செகண்ட் மீடியத்தோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஐன்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆர்ன்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சரி, இப்போ நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால்.
இந்த ஐயும் ஆரும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால இந்த சைன் ஐயை நம்ம ஐயினே மென்ஷன் பண்ணலாம், எழுதலாம். அதே மாதிரி இந்த சைன் ஆரை ஆர்னு எழுதலாம். சரி, அப்போ n1i is equal to n2rன்னு இந்த ஈக்குவேஷன் மாறிடும். சரி, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஓபிஎன். ஓ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, என் இங்க இருக்கு. அதாவது ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல நான் tan ஆல்ஃபா வந்து எடுக்கிறேன். இப்போ tan ஆல்ஃபா எடுத்தா என்ன கிடைக்கும்? tan ஆல்ஃபானா என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். இப்போ அந்த ஆல்ஃபாக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? பிஎன். அடிப்பக்கம் என்ன? பிஓ. அப்போ ஆப்போசிட் சைடு வந்து பிஎன், அட்ஜசன்ட் சைடு வந்து பிஓ. சரி, இப்போ இந்த ஆல்ஃபாவுடைய வேல்யூ ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால நம்ம tan ஆல்ஃபாவை ஆல்ஃபான்னு எழுதலாம். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பிஓ. ஓகே, இன்னொரு ட்ரையாங்கிள் நான் சூஸ் பண்றேன், பிசிஎன். அதாவது சின்றது உங்களுக்கு தெரியும், நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய வளைவு மையம். இது இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் நான் சூஸ் பண்றேன், சிபிஎன். இந்த ட்ரையாங்கிள் பீட்டா வந்து இருக்கு. அப்போ tan பீட்டா வந்து நான் எடுக்கிறேன். இப்போ tan பீட்டா எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும்? ஆப்போசிட் சைடு பிஎன், எதிர்பக்கம் இதுதான். அடிப்பக்கம் என்ன அப்படின்னா பிசி. அப்போ பிஎன் பை பிசின்னு நம்ம எழுதலாம். இங்கேயும் அந்த பீட்டாவுடைய வேல்யூ ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால tan பீட்டாவை பீட்டான்னு நான் மென்ஷன் பண்றேன். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பிசி. ஓகே, இன்னொரு ட்ரையாங்கிள் நான் சூஸ் பண்றேன், தேர்ட் ட்ரையாங்கிள் பிஐஎன். இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் நான் சூஸ் பண்றேன். இமேஜ் இங்க இருக்கு, இதுதான் இமேஜ். அப்போ பிஐஎன். இந்த ட்ரையாங்கிள்ல காமா வந்து இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் tan காமா வந்து எடுக்கிறேன். அப்போ tan காமா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த காமாவுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னா பிஎன், அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படின்னா பிஐ. அப்போ பிஎன் பை பிஐன்னு இருக்கும். இதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காமா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பிஐன்னு எழுதலாம். ஓகே, சரி, இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த 3 ஈக்குவேஷனே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. சரி, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த ஆங்கிள் தென் இந்த ஆங்கிள், இது வந்து எக்ஸ், இந்த ஆங்கிள் வந்து ஒய். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய இந்த இசட்ன்ற ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். சரி, இதை யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் ஓசிஎன். இந்த ட்ரையாங்கிள்ல இது ஆல்ஃபா, இது பீட்டா, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஐக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் ஓஎன்சி. ஓ இந்த இருக்கு, என் இங்க இருக்கு, சி இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள்ல நான் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஐக்கு ஈக்குவலா இருக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்றேன். பாருங்க, NCI. இந்த ட்ரையாங்கிள்ல ஆர், காமா இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள்ல, அதாவது ட்ரையாங்கிள் NCIல பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் காமா அப்படின்னு இருக்கும். இதை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம்? பீட்டா மைனஸ் காமான்னு எழுதலாம். நமக்கு ஏற்கனவே ஸ்னெல்ஸ் விதியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்னெல்ஸ் விதியை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்னெல்ஸ் விதி என்ன? n1 sin i is equal to n2 sin r. ஸோ அந்த ஐக்கு பதிலாக ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த ஆருக்கு பதிலாக பீட்டா மைனஸ் காமான்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ n1 ஐக்கு பதிலாக ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, n2 ஆருக்கு பதிலாக பீட்டா மைனஸ் காமான்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷன்ல n1 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன். அப்போ n1 ஆல்ஃபா பிளஸ் n1 பீட்டான்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு n2 பீட்டா மைனஸ் n2 காமான்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் n2 காமாவை நான் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறேன். இப்போ மைனஸ் n2 காமாவை ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போனால் என்ன வரும்? ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு? n1 ஆல்ஃபா இருக்கு. இப்போ இந்த மைனஸ் n2 காமா லெஃப்ட் சைடில் வந்தது அப்படின்னா பிளஸ் n2 காமான்னு ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு இந்த n1 பீட்டாவை ரைட் சைடில் கொண்டு போகிறேன்.
ரைட் சைடில் கொண்டு போனால் இந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய n1 பீட்டா ரைட் சைடில் வரும்போது மைனஸ் n1 பீட்டான்னு மாறிடும். இந்த பீட்டா வந்து இங்கேயும் ஒரு n2 பீட்டா இருக்கு. அப்போ பீட்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா n2 மைனஸ் n1 இன்ட்டு பீட்டான்னு மாறிடும். இந்த ஈக்குவேஷன் வந்து மாறிடும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன, காமானா என்ன. நம்ம டேன் ஆல்ஃபா, டர்ன் பீட்டா, டர்ன் காமா எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ n1 அப்படி வச்சுக்கோங்க, ஆல்ஃபாக்கு பதிலாக n பை PO, காமாக்கு பதிலாக PN பை PI, அதே மாதிரி பீட்டாக்கு பதிலாக PN பை PC. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரி, ஆல்ஃபாக்கு பதிலாக PN பை P1 வரும், காமாக்கு பதிலாக PN பை PIன்னு சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி பீட்டாக்கு பதிலாக PN பை PCன்னு சேஞ்ச் ஆகிடும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கேயும் PN இருக்கு, இங்கேயும் PN இருக்கு, இங்கேயும் PN இருக்கு. அப்போ அந்த PN எல்லாமே என்ன செஞ்சலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை அப்படி எழுதுவோம். இப்போ n1 பை PO plus n2 பை PI is equal to n2 minus n1 divided by PC. சரி, இப்போ P1னா என்ன? P1னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதை மைனஸ் யூன்னு எழுதுறோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். இப்போ Pல இருந்து நமக்கு லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணுறோம், அப்போ U வந்து நெகட்டிவ்ல இருக்கும். Kனா இமேஜோடைய டிஸ்டன்ஸ், அது ரைட் சைடில் இருக்கு. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ பிளஸ் வின்னு தான் அதை எழுதுறோம். பிசினா என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது இந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய வளைவு ஆரம், அது ரைட் சைடில் தான் இருக்கு, அதனால பிளஸ் ஆர். ஸோ அந்த PO, PI, PCயை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ n1 POக்கு பதிலாக மைனஸ் U, n2 PIக்கு பதிலாக V, n2 மைனஸ் n1 PCக்கு பதிலாக R. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. n2 by V minus n1 by U is equal to n2 minus n1 by R. So இதுதான் equation for single spherical surface. அதாவது single spherical surfaceல light ray refract ஆகும்போது அந்த light rayக்கான ஃபார்முலா இதுதான். light ray வந்து refract ஆகும்போது ஈக்குவேஷன் இதுதான். அதாவது ஒற்றை கோளக பரப்பில் ஒளிக்கதிர் விலகல் அடையும் போது அதுக்கான ஈக்குவேஷன் வந்து இதுதான். அது நல்லா கவனிச்சு பாருங்க அந்த ஈக்குவேஷனை. ரெண்டாவது ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் n டிவைடட் பை பிம்பத்தினுடைய தொலைவு மைனஸ் முதல் ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் n டிவைடட் பை பொருளினுடைய தொலைவு. இரண்டாவது ஊடகம் மைனஸ் முதல் ஊடகம் டிவைடட் பை அந்த ஒற்றை கோளக பரப்பினுடைய வளைவு ஆரம். ஸோ இதுதான் அந்த ஒற்றை கோளக பரப்பில் ஒளிக்கதிர் விலகல் அடையும் போது அதுக்கான சமன்பாடு. ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அட் அ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகே, சரி, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, சப்போஸ் முதல் ஊடகம் காற்று, ஃபர்ஸ்ட் மீடியம் இஸ் ஏர் அப்படின்னு எடுத்துப்போம். ஏரா இருந்தால் அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? 1. அப்போ இந்த ஒற்றை கோளக பரப்பு இருக்கு இல்லையா, சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஒளிவிலகல் என்ன நம்ம என்ன எழுதுவோம், என்னன்னு எழுதுவோம். அப்போ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. n2க்கு பதிலாக n, அப்போ n by v மைனஸ் n1க்கு பதிலாக 1, அப்போ 1 by u is equal to n minus 1 by r. ஸோ இதுவும் ஈக்குவேஷன் ஃபார் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான். அதாவது ஒற்றை கோளக பரப்பில் ஒளிக்கதிர் விலகல் அடையும் போது அதுக்கான சமன்பாடு இதுவும் தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாணவர்களே. இது தெரிஞ்சாதான் நம்ம லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு வந்து இது தெரிஞ்சாதான் நம்ம லென்ஸை உருவாக்குவோருடைய சமன்பாடு, அதாவது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அந்த 5 மார்க்ஸை வந்து படிக்க முடியும். அந்த ஈக்குவேஷனை நம்மளால ஈஸியாக டிரைவ் பண்ண முடியும். ஸோ அது டிரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷின் நமக்கு நல்லா தரவாக தெரியணும். முக்கியமாக இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களே. அப்போ தான் நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.